பைரவில இன்னைக்கு சிவாக்கும் ஸ்னேகாக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு. என்ன ஆச்சு, எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மயங்கி விழுந்த சிந்துவை பெட்ல படுக்க வைக்கிறாரு சிவா. அன்னபூர்ணி காலையில இருந்து அவ சாப்பிடாம இருக்கா, அதனாலதான் மயங்கி விழுந்திருப்பா, என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அன்னபூர்ணி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிச்சு நிக்கிறாங்க சிந்து. அத்தை கேட்ட கேள்விக்கு உன்னால பதிலே சொல்ல முடியல டாக்டரே, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மயங்கின மாதிரி நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பொய் சொல்றது சிந்துவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இதை கேட்டுட்டு சிவா சிரிக்கிறாரு. சிவா சிரிக்கிறத பார்த்துட்டு சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை பதில் சொல்லியிருந்தா என்ன டாக்டரை பதில் சொல்லியிருப்ப அப்படின்னு வேற கேக்குறாங்க. சிவா எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து நகர்ந்து போறாரு. நீ மனைவி இல்லைன்னு சொல்லல, அப்ப ஏத்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம், அப்படியே நான் வச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டரே அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சிவா கேக்குறாரு. இல்ல, என் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நீ சொன்ன, உனக்கு டெய்லி நான் சமைச்சு கொடுக்கறதுக்கும் சரின்னு சொல்லியிருக்க, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சிந்து சொல்றாங்க. ஆறுமுகமும் பைரவியும் பெங்களூருக்கு கிளம்புறாங்க. அன்னபூர்ணியும் காயத்ரியும் வந்து அவங்க 2 பேத்த வழி அனுப்பி வைக்கிறாங்க. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லடா அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட கேக்குறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, நீ வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு வண்டியை விட்டு கீழே இறங்க சொல்றாங்க. மண்டையிலேயே கொட்டி, நான் பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க 2 பேரும் பெங்களூர் போயிட்டு வரும்போது எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா தான் வரணும். போகும்போது பைரவிக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணு, ஏதாவது வாங்கி கொடு, எப்ப பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே இல்லாம சந்தோஷமா சிரிச்சு பேசு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. சந்தோஷமா 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனா மாடியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மகா போனவங்க வரவே கூடாது, எப்படியாவது வண்டியில அடிபட்டு செத்தரணும் அப்படின்னு எல்லாம் வேண்டுறாங்க. என்னக்கா நீ இப்படியெல்லாம் வேண்ட அப்படின்னு எசக்கி கேக்குறாரு. இவங்களை அழிக்கிறதுக்கு நான் என்ன அவதாரம் வேணா எடுப்பேன்டா அப்படின்னு மகா சொல்லிட்டு போறாங்க. என்ன ஐஸ்வர்யா, உங்க அம்மாவை பார்க்க பேய் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, அம்மாவை பேய்னு சொல்றியா, இரு போய் அம்மா கிட்ட சொல்லி தர்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஐஸ்வர்யா போறாங்க. சிவா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும்போது பிரபு சிவாக்கு கால் பண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரு உண்மையை சொல்லணும், பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா பிரபு உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்காரு. சிவாவை பார்த்தோன்ன காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. எதுக்கு மன்னிப்பு கேட்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சிவா கேட்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி மாரிமுத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணது நான் இல்ல, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணதும் நான் இல்ல சார், எல்லாமே பணத்துக்கு ஆசைப்பட்டு ஸ்னேகா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு ரொம்ப ஷாக்கா கேக்குறாரு சிவா. ஆமா சார், நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க கூட சேர்ந்து இப்படி ஒரு தப்பா பண்ணிருக்கவே கூடாது. அதை பண்ணனாலதான் 2 நாள் முன்னாடி என் ஒய்ஃபும் குழந்தையும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சு வைக்கணும்னு எனக்கு தோணல சார், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு எல்லாமே நான் சொல்றேன். மட்டும் இல்ல சார், நீங்க ஃப்ரீயா சர்ஜரி பண்ற எல்லார்கிட்டையும் ஸ்னேகா மேடம் பணம் வாங்கிடுவாங்க, எல்லா ஆபரேஷனையும் பண்ணதும் அவங்கதான் அப்படின்னு சொன்னோன்ன சிவாக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. அட பாவிகளா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டீங்களே, ஒரு உயிரோட விளையாண்டுட்டீங்களே அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் ஸ்னேகாக்கு கால் பண்ணி பொன்னியம்மன் கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறாரு. ஸ்னேகாவும் ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. கோயிலுக்கு சிவா கூப்பிடுறான்னா ஏதாவது ஒரு நல்ல நியூஸா தான் இருக்கும், அதனாலதான் கோயிலுக்கு கூப்பிடுறான், போய் என்னன்னு பாப்போம் அப்படின்னு கோயிலுக்கு வர்றாங்க. சந்தோஷமா ஹாய் சிவா அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. வந்தோன்னு சிவா கொஞ்சம் கூட தயங்காம ஃபர்ஸ்ட் கேள்வியே மாரிமுத்துக்கு ஆபரேஷன் பண்ணது யாரு அப்படின்னு கேக்குறாரு. ஏன் சிவா கேக்குற, பிரபுதான் பண்ணா அப்படின்னு மறுபடியும் போய் சொல்றாங்க. அவ்வளவுதான், பலார்னு ஒரு அறை கொடுக்கறாரு. நீ எல்லாம் ஒரு டாக்டரா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஆபரேஷன் பண்றேங்கிற பேர்ல ஒருத்தரோட உயிரையே எடுத்துட்டியே அப்படின்னு கோவப்படுறாரு. என்ன சிவா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்க, நீதானே மாரிமுத்துக்கு ஆபரேஷன் பண்ண, அந்த குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்ததும் நீதானே அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு யார் சொன்னா இதெல்லாம் அப்படின்னு ஸ்னேகா கேட்க, பிரபு தான் சொன்னாரு அப்படின்னு பிரபு அங்க வந்து நிக்கிறாரு. இவன் பொய் சொல்றான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. மறுபடியும் பல்லார்னு ஒரு அறை கொடுக்கறாரு. போயும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு உயிரையே கொன்னுட்டியே ஸ்னேகா, அந்த குழந்தையோட காலே போயிருச்சு, இனி அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சியா? உங்க அப்பா தான் கோடி கணக்குல உனக்காக சொத்து சேர்த்து வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இந்த பணத்துக்கு போய் ஆசைப்படுற, உன்னெல்லாம் லவ் பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒழுங்கா உங்க அப்பா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு
அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அந்த காம்பன்சேஷனை வாங்கி கொடு. அது மட்டும் இல்ல, செஞ்ச தப்புக்கு எல்லாம் இனிமேல் நீ டாக்டரா பிராக்டிஸே பண்ணக்கூடாது. உங்க அப்பாட்ட சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணு, அதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்றாரு. அதோட நிக்காம உன் மூஞ்சிய பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இனி ஸ்னேகா கிட்ட சிவா பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. ஆறுமுகமும் பைரவியும் பெங்களூருக்கு போறாங்க. சீட் பெல்ட் போடாம பைரவி உட்காந்துட்டு வர்றாங்க. ஆறுமுகம் அதை பார்த்துக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி சீட் பெல்ட்டை மாட்டி வர்றாரு. பைரவி உடனே, சொன்னா நாங்களே மாட்டிக்க மாட்டோமா, இதுல பக்கத்துல வந்து மாட்டி வேற விடணுமா? சீட் பெல்ட் மாட்டுறேங்கிற பேர்ல பக்கத்துல உரசணும்னு நினைக்கிறாங்க, என்ன ஜென்மமோ அப்படின்னு திட்டுறாங்க. ஆறுமுகமும் வேற யாராவது பண்ணா ஹெல்ப்னு சொல்லுவாங்க, நம்ம சொன்னா நம்மள திட்டுறாங்க, என்னதான் பொண்ணுங்களோ அப்படின்னு அவரும் முணுமுணுக்கிறாரு. இரவி அதுக்கப்புறம், நீ இந்த ஸ்பீட்ல போனேன்னா நான் என் ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு தான் போய் சேர முடியும், கொஞ்சமாவது சீக்கிரமா ஓட்டுறியா அப்படின்னு பைரவி கேக்குறாங்க. அம்மா தான் உன்னை அழுங்காம குலுங்காம கூட்டிட்டு போயிட்டு வரணும்னு சொன்னாங்க, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு ஆறுமுகம். வீட்டுல சிவா வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. நேகா பண்ண ஒவ்வொரு ஃப்ராடுத்தனத்தையும் ஒவ்வொன்னா யோசிச்சு பாக்குறாரு. அதனால இவரு கத்தி குத்துப்பட்டதையும் யோசிச்சு பாக்குறாரு. சிந்து வந்து காப்பாத்தினதையும் நினைச்சு பாக்குறாரு. நேகாக்கு சிந்து எவ்வளவோ பரவாயில்லைன்னு சிவாக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இனி என்ன, சிந்து மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வரப்போகுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.